Hey guys, welcome back to our channel Joe and Jos. So இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து May 10th எனக்கு ரிசல்ட் வந்த டே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில வந்திருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்னும் எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் அமைதியாக இருப்பா கொஞ்சம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா நம்ம பெங்களூர் இருக்க வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் 2-3 vlogல சொல்லியிருப்பேன் நாங்கள் இப்போ பெங்களூரில் தான் இருக்கோம். அது ஏன் எதுக்காக எவ்வாறு எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே ரிசல்ட் வந்தங்காட்டி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்னைக்கு இப்போ அப்லோட் பண்ணணும். குசு குசுன்னு பேசாதப்ப எனக்கு காது கேட்குது, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஓகே சரி ஓகே. இப்போ வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருப்போம். ஓகே டென்ஷன் பண்றாங்க. பாரு ஜோஸ் சேனலுக்கு எவ்வளவு தடைகள் வந்து சோ நாங்க ஏன் வந்து பெங்களூர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக நானும் உங்களை 2-3 வாரம் இழுத்துட்டேன். அதுக்கு வந்து எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக பெங்களூர் வந்தங்காட்டி ஒரு வாரமாக வீடு தேடினோம். அது வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணி தான் நாங்கள் தேடினோம். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு தான் நாங்கள் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்கு வந்து நான் ஒரு வாரத்துக்கு எப்படி சொல்கிறது எங்களை பார்த்துக்கிட்டதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வீடு வந்து ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த வீடு ஹோம் டூர்லாம் உங்களுக்கு அது அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வீடியோஸ் வரும். ஆமாம், அதுக்கான திங்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறது நாங்கள் டிமார்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ அங்கே ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் ஒரு சிலது வேணும் இல்லையா, சேரு அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு அப்படியே போகலாம். ஸோ அதுதான். ஸோ இந்த ஒரு ரிவீலிங்காக தான் நான் வந்துட்டு 2 வீக்ஸ் நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்ததுலேருந்து எங்கள் 4 பேர்த்துக்கும் லைனாக வந்துட்டு சளி காய்ச்சல் எல்லாமே அப்படியே வந்துச்சு. ஏன்னா நம்ம நியூவா ஒரு சிட்டிக்கு வந்து மைக்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி எல்லாம் கயோஸ் எல்லாம் வந்துட்டு நடக்கும். வந்தாலும் ஃபீவர் கோல்ட் எல்லாம் வந்துடும். பெங்களூர்ல இருக்கிற வரைக்கும் முழுசாவே இருக்கும், போகாது. ஆமா. ஸோ அதனால வந்து இதை தான் வந்து ஆக்சுவலான விஷயமே வந்துட்டு இதுதான். அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவளுக்கும் வந்து ஸ்கூலிங் எல்லாமே இனிமேல் இங்கே தான். ஸோ இங்கே தான் செட்டில்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது அப்படி ஆகுறது வந்து நான் ஃபியூச்சர் விளாக்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அந்த விளாக் வந்துட்டு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஷாப்பிங் வந்து போகணும். ஆக்சுவலாக வந்து டிவி வாங்குறதுனால போகணும். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வ்ளாகில். நான் எவ்வளோ தூரம் வ்ளாக் எடுத்துருக்கேனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. நான் நான் மைக்கு கேமரா ட்ரைபாடு எல்லாத்தையும் வந்து ஈரோட்லேயே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கு ஒரு நாள் நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போ நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரில. ஹெட்செட் போட்டுட்டு அவங்க கேட்கணுன்னா இப்போ என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோரம் மாலில் இருக்கோம். ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டு, அதாவது இங்கே ஷாப்பிங் பண்ணல, நாங்கள் வேறு இடத்துல ஷாப்பிங் பண்ணோம். அதாவது எம்ஐ ஷோரூம் போனோம். போயிட்டு வந்து அங்கே எதுவும் எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நேராக ஃபோரம் மால் வந்து டேரெக்டாக ஃபுட் கோர்ட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு காலையில் ஒரு தடவை சாப்பிட்டப்போ ஷாப்பிங்ட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. ஸோ அதனால் பசிக்குது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து ஃபோரம் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ பாப்பா வந்து KFCயில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறோம். ஷாப்பிங் பண்ணுறது நீ கொஞ்சம் இருக்கும். ஸோ அது நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணுறது இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு அதையும் ரெக்கார்ட் பண்ணுறோம்.
ஓகே பாய். ஸோ அன்றைக்கி வந்து கேஎஃப்சியில் ஃபோரம் மாலுக்கு கேஎஃப்சியில் தான் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா வந்து சப்வேயில் வந்து அந்த பர்கர் வந்து ஆர்டர் பண்ணாங்க, சிக்கன் பர்கர். அதில் வந்து அவங்களே வந்து என்னென்ன லேயர்ஸ் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி அப்பா சாப்பிட்டாங்க. அது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடலன்னா அதுக்கு ஒரே ரீசன் அது தான். ஸோ ஒரு புது சிட்டிக்கு மைக்ரேட் ஆகி வரங்காட்டி அதில் நிறையா கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் அப்போ வந்து என்னால் வீடியோஸ் வந்துட்டு எதுவும் எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ண முடியல. இப்போ தான் வந்து அதுக்கான டைம் வந்து எல்லாமே கிடச்சிருக்கு. ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து 3 வீக்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது செட்டில் ஆக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் வந்து கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் வந்துட்டு வரும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து வீடியோஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க. ஸோ அதான் இந்த ரீசன்னால தான் வந்து இவ்வளோ நாளாக இப்படி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக நமக்கு வீடியோஸ் வரும் நம்ம சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தாகம் அடிச்சது. நாங்கள் வாட்டர் பாட்டில் எதுவும் கொண்டு வராதங்காட்டி நாங்கள் அப்படியே மெக்கியில் வந்து ஐஸ்கிரீம் வந்து அப்படியே சாப்பிட்டோம், சாஃப்டி ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா வந்து வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாப்பிட்டோமா, அதனால் சும்மா அப்படியே எங்கேயாச்சும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் எதுவும் வாங்கலை, சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த மாலில் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அந்த மாலை வந்து நெக்ஸஸ் மால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க போல். ஃபோரம் மாலை வந்து நெக்ஸஸ் மால் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இது வந்து ரொம்ப தூரம், அதனால் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் டயரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டே. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஒரு கடையில் சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அங்கே நிறைய இந்த மொபைல் ஷோரூம் இருக்கு இல்லையா, அங்கே போனோம். பட் ஆனால் எதுவும் எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே சும்மா வாக் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் டிவி வாங்குறதுக்கு தான் போனோம். பட் ஆனால் அங்கே எதுவுமே செட் ஆகலை எங்களுக்கு. மற்ற கடையிலையும் எம்ஐ ஷோரூம் கூட போனோம், அங்கே எதுவுமே வந்து செட் ஆகலை. சரி ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மால் மட்டும் அப்படியே நாங்கள் சுற்றி காமிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஈரோட்டில் இருக்கும்போது, ஈரோட்டில் உங்களுக்கே தெரியும் மால் எதுவுமே அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். இப்போ வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது எந்த இடமே இருக்காது போகிறதுக்கு. பட் ஆனால் பெங்களூரில் அப்படி கிடையாதுல்ல, வீதிக்கு வீதிக்கு மால் தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வீக்கெண்டுக்கு வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஸோ அதான் உங்களுக்கு வந்து நான் மட்டும் பார்க்காம உங்களுக்கும் வந்துட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். இனிமேல் நமக்கு வீடியோஸ் வந்துட்டு டெய்லியும் இந்த மாதிரி டெய்லியும் இல்லை, நமக்கு எப்பவும் போல் வெனஸ்டேவும் சண்டேவும் வந்து வீடியோஸ் வரும். டெய்லியும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, டான்ஸ் ஷார்ட்ஸை நம்ம அந்த குட்டி விலாக் போடுவோம் இல்லையா, அது மாதிரி நான் உங்களுக்கு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் வந்து பெங்களூர் இது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இருந்தோம். அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போ வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஒரு சில ரீசன்ஸ்னால நாங்கள் ஈரோடு போனோம். இப்போ வந்து மறுபடியும் நாங்கள் வந்துட்டு பெங்களூர் வந்திருக்கோம், அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனங்காட்டி. ஸோ புதுசாக மறுபடியும் இங்கே வந்து ஊரில் நாங்கள் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் பாருங்கள், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நான் பெங்களூர்ல இருந்தாலும் சரி, மறுபடியும் ஈரோடு போனாலும் சரி, எங்கே போனாலும் நான் உங்கள் கூடயே நானும் ட்ராவல் பண்ண போகிறேன். நீங்களும் எங்கள் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்து எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டி மாலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி கூட தான் போயிருந்தோம் நாங்கள். ஸோ என்ன தான் நாங்கள் பெங்களூரில் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ வந்து ரொம்பவே மாறி இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து 1 வீக் வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தப்போ அவங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இருந்தங்காட்டி தான் ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூரு தைரியமாக வந்து வரதுக்கும் முடிஞ்சுது. ஏன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எடுத்திருக்க மாட்டோம். ஸோ அவங்களோட சன் தான் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறது, அவன் பேர் டிக்கு. ஸோ எங்கள் 3 பேருக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்பவே நாங்கள் ஜாலியாக விளாண்டோம். அவங்களோட வீட்டு இருக்கும்போதுமே நாங்கள் வந்து 3 பேர் ஜாலியாக விளாண்டுருந்தோம். ஸோ எங்கள் கூட அவன் நல்லா ஜெல் ஆகிட்டான். மற்ற யார் கூடயும் அவன் அவ்வளோ சீக்கிரம் ஜெல் ஆக மாட்டான், எங்கள் கூட தான் ஆனாங்க அப்படின்னு வந்து ஆன்ட்டி சொன்னாங்க. ஸோ அதனால் எங்கள் 3 பேருக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ
ஸோ அவனோட பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் நாங்கள் வந்து அந்த லண்டன் பஸ்ஸில் வந்து போயிருந்தோம். ஏன்னா அவன் விளாண்டுட்டு எங்கேயாச்சும் ஏறி நிற்பான்னு சொல்லிட்டு எங்களை பிடிச்சிக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரு சில கிளிப்ஸ் வந்துட்டு நாங்கள் எடுத்தோம். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்த ஒரு விலாக் தான். நாங்கள் சண்டே வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த விலாக் வந்துட்டு இதுக்கு அடுத்தது வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் சீக்கிரம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எடுத்த ஒரு சில கிளிப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வீக்கெண்ட் விலாக்னு சொல்லிக்கலாம். இப்போ வீக்கெண்ட் விலாக் இன் பெங்களூர்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோன்ஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் சிம்லையும் டேப் பண்ணி அவளுங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. Stay tuned for more videos. Until then, bye from Joe. Bye.